எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது எனக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 2 பேரை நல்ல ஒரு ஆதாயம், நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு. அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 4 நட்சத்திர பாதங்களையும், கேட்டை 4 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சுங்க. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியை விட 2வது பகுதி விருச்சிகத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் ராசிக்கு 6ஆம் இடத்துல, குறிப்பாக ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ராசிக்கு 6ல் மறைஞ்சிருப்பார். அதன் பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாய் வந்து வரப்போறார். செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு ஏற்றகரமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இதனால் வரைக்கும் வந்து நிறைய பிரச்சனை, நிறைய சிக்கல்களை இருந்த உங்களுக்கு அது வந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள், ஒரு கதவு தற்போது திறக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து எப்பவுமே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கிறது சிறப்பு கிடையாது. சுய ஜாதகத்துல கூட லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் மறைந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகரே போய் பிரச்சனையில சிக்குவார். பிரச்சனை வந்து இவங்களை தேடி வரதை விட இவங்களா தான் போய் பிரச்சனையில சிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்களா போய் வாயை கொடுத்து மாட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதே மாதிரி கடன், தேவையில்லாம கடன்ல போய் சிக்கிறது, தேவையில்லாம ஒரு பிரச்சனையில போய் சிக்கிறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்ல நிறைய கொஞ்சம் பிரச்சனை வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருந்து வெளியே வர போறீங்க. செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு வரதுனாலையும், 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் இருக்கிறதுனாலையும் இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம ராசியை செவ்வாய் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். மனசு தெளிவா இருக்கும், குழப்பத்துல இருந்து வெளியே வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, மன ரீதியான போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா பிறக்கும். அது மட்டும் இல்லாம கடவுள் வழிபாடு கண்டிப்பா பலன் கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற, எந்த ஒரு சூழ்நிலையும் தெளிவா யோசிக்கின்ற ஒரு மனநிலைக்கு நீங்க இப்போ வர போறீங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாமினேட்டிங் பர்சனா இருப்பீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரிங்க, தொழில் செய்யற இடத்துலயும் சரிங்க, நீங்க வந்து எல்லாரையுமே டாமினேட் பண்ணுவீங்க, நல்ல ஒரு பேரை வாங்குவீங்க, நல்ல ஒரு நேம் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம புதிய புதிய யுக்திகளை கையாண்டு கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தற்போது தேடி வரும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குங்க. ஏன்னா இது வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாயும் குருவும் சேர்றது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த யோகம் ஏற்பட்டு ராசியை பார்க்கறது சிறப்பு. அதோட மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையார் வழியில நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். மனைவியால் ஒரு ஏற்றம், மனைவி வழியில சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி திருமண வயதுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா வாழ்க்கை துணையார்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு வரன் கிடைப்பாங்க. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டே இருப்பீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்பீங்க, ஆனா தள்ளி 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 போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பார்த்து உடனே வந்து ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ்ல போய் முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதோட மட்டும் இல்லாம நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும், நட்பு வட்டாரங்களால் ஒரு சில ஏற்றம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியை செவ்வாய் பார்க்கறது கொஞ்சம் கோவத்தை அதிகமா கொடுக்கும். கொஞ்சம் முன்கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்துலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட்டிங் அதிகமா பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டும் உருவாகும். சரிங்களா? அந்த அளவுக்கு போகாம பாத்துக்குங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கரமா இருக்காருங்க. சனி 4ஆம் இடத்துல வக்கரமாகறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து சேர்க்கை அல்லது வீடு, மனை, வாகன வசதி, வண்டி வாகனம் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அவர் வந்து ஆட்சி பெற்று வக்கரமா இருக்கனால பலம் குறைஞ்சிட்டார் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, கொஞ்சம் அனுசரிச்சு போறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும்.
அதோடு மட்டும் இல்லாமல் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் ராசியை பார்க்கிறார், குருவும் ராசியை பார்க்கிறார். 5ஆம் அதிபதி புத்தி ஸ்தானாதிபதி ராசியை பார்க்கறது. புத்தி கூர்மையாலே எல்லா விஷயத்தையும் சாதிச்சுப்பீங்க. நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும். குழப்பம் இல்லாம எக்ஸாம்ஸ் நல்லா கிளியர் பண்ணுவீங்க. ரொம்ப நாளா கிளியர் பண்ணாத எக்ஸாம்ஸ் கூட இப்போ கிளியர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்க, அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்க, இவங்க எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பாங்க. சரிங்களா? அது ஒரு கொஞ்சம் மைனஸான விஷயம் தான். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனங்கள் தேவை. குறிப்பா அந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்றத பழக்கப்படுத்திங்க, ஹெல்த்தியான பொருட்களை சாப்பிடுங்க, வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மாதிரி 2வது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பாங்க. பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய சந்திரன் வந்து இந்த மாதம் முழுக்க சுத்திட்டே இருப்பாருங்க. ஆனா வந்து 10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு பாக்கியத்துல போய் உட்கார்ந்து தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு. தந்தையின் மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க, நிறைய வந்து புனித தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வருது, ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃபேமிலியோட கொஞ்சம் அதிகமாக நேரத்தில் செலவழிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் வந்து இந்த மாதம் முழுக்க இருக்க போறாருங்க. 10ஆம் இடத்துல புதன் வர்றது ஒரு வகையில சிறப்பு தான். லாபாதிபதி 10ல உட்கார்ந்து இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். செவ்வாயுடைய பார்வையும் ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுது. ஸோ சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்வது பார்த்தீங்கன்னா இந்த செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் அதிகரிக்கும், நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் செய்யும் போது அந்த விஷயம் ஓரளவுக்கு சரியாகவே உங்களுக்கு வந்து அமைஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டாவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ஃபினான்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி திருமண வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். என்ன ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவத்தை குறைச்சிக்குங்க, ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க, வெளியில் சாப்பிட்றத குறைச்சிக்குங்க. அதே மாதிரி இந்த சொத்து பத்துக்கள், நிலப்புலன்கள், வீடு மனை வாகன வசதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் தேவை. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து இந்த மாதம் குறிப்பா 2 பேரா நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்புல 2 பிளானட்ஸ் இருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல வந்து செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்காருங்க. அதாவது உங்க ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரப்போறாரு. சரிங்களா? ஸோ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செஞ்சாலும் அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவராகவே அமைஞ்ச முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த காலம் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வலுவாக இருக்கார். ஸோ ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மக்கள்களால் சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. குடும்பம் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குங்க. அல்லது உங்களோட வாழ்க்கையில ஒரு குருமார்கள் இருக்காங்க அப்படின்னா, அல்லது ஒரு வெல் விஷர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களால சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அல்லது ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்க செய்ய போறீங்க, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா, குருமார்களோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெல் விஷர்ஸ் யாரா இருக்கலாம் பார்த்தீங்களா, அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நீங்க செய்யும் போது அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சு முடியும். அடுத்து சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை 4:30 மணி முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு 10:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். சரிங்களா? 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் போது அன்றைய தினம் அமாவாசையா இருக்கும். ஸோ இந்த நாட்கள்ல கொஞ்சம் வந்து மன ரீதியான குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லா சந்திராஷ்டமும் பாதிப்பை கொடுக்காதுங்க. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. எல்லா சந்திராஷ்டமும் ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு கொடுக்காது. இந்த அமாவாசையில வரக்கூடிய சந்திராஷ்டமம், அப்புறம் வந்து ராகு ஒடியோ அல்லது கேது ஒடியோ சேர்ந்து வரக்கூடிய சந்திராஷ்டமம் அல்லது சனியோட சேர்ந்து வரக்கூடிய சந்திராஷ்டமம் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு ராசிக்கு 8ல போய் சூரியனோட சந்திரன் மறையும் போது அமாவாசையா வரத்தால கொஞ்சம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படும். தேவையே இல்லாமல் குழப்பிட்டு இருப்பீங்க, மனசை தேவையே இல்லாமல் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த நாட்கள்ல முருகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு தெளிவாக வச்சுக்கங்க. நிறைய வந்து சாங்ஸ் அதிகமாக கேளுங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் முக்கியமான முடிவு எடுக்கிற மாதிரி தான் இந்த நாட்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.